இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா தி டேஞ்சரஸ் சைட் ஆஃப் சிக்மா மெயில பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல டீடைலா பார்க்க போறோம். ஆனாலும் பாஸ் இந்த சிக்மா மெயில பத்தி பேச போறோம்னா மட்டும் எனக்குள்ள இருந்து எங்க இருந்து இந்த பூஸ்ட் பம்ப் எனர்ஜி எல்லாம் வருதுன்னு எனக்கே தெரியல. ஏன்னா அவங்க அவ்வளவு கெத்தா இருக்காங்க, அவ்வளவு மாசா இருக்காங்க, அவ்வளவு ஒர்த்தா இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்குள்ள சிக்மா மெயில பத்தி எவ்வளவு ஐடியாஸ் இருக்கும். ஆனாலும் இன்னைக்கு டிஃபரெண்டான ஒரு விஷயத்தை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் அபவுட் சிக்மா மெயில பத்தி. சிக்மா மெயில்னாலே ஆல்பா பீட்டா காமா இவங்க எல்லாருக்கும் மேல இவங்க தான் டாப்பா இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சிக்மா மெயில் ரொம்பவே ரேரா தான் இருக்காங்க. 0.02% தான் சிக்மா மெயில் இந்த உலகத்துல வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. இப்படி ரேரா இருக்கிற சிக்மா மெயிலா தான் நீங்களும் மாறணும். அதுக்கு நீங்க என்னென்ன பண்ணணும்னு வீடியோக்குள்ள சொல்றேன். சிக்மா மெயில் நார்மலாவே ஹைண்ட்லி ஹார்ட்டாவும் சென்சிட்டிவாவும் இன்னெபிலிட்டியாவும் ஸ்மார்ட்டாவும் தான் இருப்பாங்க. ஆனாலும் இதுக்கும் மேல ஒரு முகம் சிக்மா மெயிலுக்குள்ள இருக்கு. இன்னைக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையை நீங்க சேலஞ்சா எடுத்து வாழணும்னா நீங்க சிக்மா மெயில் மாதிரி தான் வாழணும். எப்படின்னா சிக்மா மெயில்ட்ட சேலஞ்ச் பண்றதுக்கு யாரா இருந்தாலும் பயப்படணும். அது வாழ்க்கையா இருந்தாலும் தான். இப்படிப்பட்ட தோரணையான சிக்மா மெயில பத்தி தான் 8 பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 8 பாயிண்ட்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஒவ்வொரு பாயிண்டையும் நீங்க கேட்க இந்த பாயிண்ட மிஸ் பண்ணி இருந்தா வருத்தப்பட்டிருப்போமோ அப்படிங்கிற அளவுக்கு இருக்க போது. அதுலயும் தேர்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்டான பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட்ல எக்ஸ்ட்ரீம்லி கியூரியஸ் பத்தி சொல்லியிருக்கேன். செகண்ட் பாயிண்ட்ல அவங்களோட காம்படிட்டிவ் பத்தி சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்டான பாயிண்ட், ட்விஸ்டான பாயிண்ட். சோ வீடியோவை 8th பாயிண்ட்ல இருந்து கவனமா கவனிங்க. சிக்மா மெயிலா நீங்க மாறணும் அப்படின்னு நினைச்சு நான் எப்படி உங்களுக்கு வீடியோ பண்றனோ அதே மாதிரி நீங்களும் மத்தவங்களை சிக்மா மெயிலா மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்பதான் வீடியோ போயிட்டு நிறைய பேருக்கு போயிட்டு ரெக்கமெண்ட் ஆகும், அவங்களும் சிக்மா மெயிலா மாற முடியும். இதே மாதிரி சிக்மா மெயில பத்தி நிறைய கண்டென்ட் இருக்கு. இது எல்லாத்தையுமே நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். மறுபடியும் சொல்றேன், டேஞ்சரஸ் சைட் ஆஃப் சிக்மா மெயில் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பாயிண்ட் நம்பர் 8, ஹார்ட் ஆஃப் கண்ட்ரோல். முதல்ல சிக்மா மெயிலா இருக்கிறவங்கள கண்ட்ரோல் பண்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம். அதுவே சிக்மா மெயிலோட வேல்யூவை, பிலீவை ஒருத்தவங்க கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அவங்கள கண்டுக்கவே மாட்டாங்க இவங்க. ஏன்னா சிக்மா மெயில் மத்தவங்களுக்காக டைம் வேஸ்ட் பண்றதையும், மத்தவங்க கூட போறதையும், மத்தவங்கள டிஃபெண்ட் பண்ணி இருக்கிறதையும் விரும்ப மாட்டாங்க. அதுவே யாராவது ஒருத்தவங்க அவங்கள கண்ட்ரோல் பண்ணணும், அவங்க லைஃபை இவங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்தணும்னு நினைச்சாங்கன்னா அவங்கள அவங்க லைஃப்ல இருந்து எடுத்து விடுறதுக்கு ஒரு நிமிஷம் கூட யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா சிக்மா மெயில் அவங்களேவும் செக்யூரா ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க தனியா வேலை செய்யறத கான்பிடண்டா எடுத்து பண்ணுவாங்க. யாருக்கிட்டையுமே கண்ட்ரோலா போயிடுறது, ஆர்டர் போடுறவங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்களா இருக்கவே மாட்டாங்க. அதுக்கு ஆப்போசிட்டா அவங்களோட தம்மு, அவங்களோட கெத்து, அவங்களோட ஒர்த்த வச்சு, அவங்களோட எனர்ஜியை வச்சு அவங்க என்ன பண்றாங்கன்னு தான் பார்ப்பாங்க. சிக்மா மெயில் எப்பயுமே சொசைட்டிட்ட இருந்து தனியாவும் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத ஆளாவும் தான் இருப்பாங்க. இப்படி இருந்தா மட்டும்தான் அவங்களோட ரூல்ஸ், அவங்களோட ஸ்டாண்டர்ட் படி போக முடியும்னு அவங்க நல்லாவே தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. இதனாலேயேவும் சிக்மா மெயிலுக்கு பார்ட்னரா இருக்கிறவங்க எல்லாருமே சிக்மா மெயில ரொம்பவே ஹார்டா ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். இவங்க அன்யூஸ் சீஸ் செய்யறதுக்கு, அவங்கள கன்வின்ஸ் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. இதுக்கு இதான் ரீசனே. சிக்மா மெயில் எப்பயுமே அவங்களோட பார்ட்னரோட டிசிஷன், அவங்களோட ஒப்பீனியனை கேட்கறதுக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிளா, ரொம்பவே யோசிப்பாங்க. சிக்மா மெயில் பார்ட்னரோட டிசிஷனை, ஒப்பீனியனை ரொம்பவே டிஸ்அக்ரி தான் அவங்க பண்ணுவாங்க. எப்பயுமே அவங்க காம்ப்ரமைஸனே ஆக மாட்டாங்க. பாயிண்ட் நம்பர் 7, எக்ஸ்ட்ரீம்லி செலக்டிவ். சிக்மா மெயில் அவங்களோட ஐடென்டிட்டியை யாருக்கிட்ட காமிக்கணும் அப்படின்னு செலக்ட் பண்ணி தான் அவங்களோட ஐடென்டிட்டியவே காமிப்பாங்க. ஏன்னா அவங்களோட ஒர்த்த அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இவங்க எப்பயுமே இவங்களோட ஒர்த்த, இவங்களோட கெத்த பத்தி தெரியாதவங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்க மாட்டாங்க. அவங்கள ஃப்ரெண்ட்ஸா கூட எடுத்துக்கிறனாலும் பரவாயில்ல, ஒரு எதிரியா கூட எடுத்துக்கிற மாட்டாங்க. அதாவது இவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காமிக்கணும், இவங்க முன்னாடி நம்ம இந்த கோலை அச்சீவ் பண்ணி காமிக்கணும், இவங்கள விட நம்ம பணம் சம்பாதிச்சு காமிக்கணும்னு ஒருத்தவங்கள இவங்களோட கெத்து, இவங்களோட ஒர்த்து தெரியாதவங்க முன்னாடி சேலஞ்சிவா கூட எந்த ஒரு விஷயத்தையுமே இவங்க எடுத்து பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி அவங்களேவும் ஷோ காமிச்சுக்கிட்டு, சீன் போட்டுக்கிட்டு, அவங்களே பெரிய ஆளுன்னு நினைக்கிறவங்க கிட்டையும் இவங்க சேரவே மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்ககிட்ட இருந்தும் இவங்க தூரமா தான் இருப்பாங்க. சிக்மா மெயிலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தேவை அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது அவங்களுக்கு ஏத்த மாதிரியேவும் அவங்களோட கேரக்டர்ல உள்ளவங்களை மட்டும்தான் இன்வால்வ் பண்ணி வச்சுக்குவாங்க. எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் எந்த ஒரு டாபிக்கை எடுத்தாலும் அதுக்கு ஏத்த மாதிரி யோசிச்சு எந்த ஒரு சொல்யூஷனையுமே எடுக்கக்கூடிய ஆளத்தான் ஃப்ரெண்ட்ஷிப்பா எடுத்துக்குவாங்க. சிக்மா மெயில் கூட இருக்கணும்னா செல்ஃப் அவேர்னஸா, ஸ்மார்ட்டா, ஹம்பிளா இருந்தோம்னா சிக்மா மெயில் கூட இருக்கலாம். பாயிண்ட் நம்பர் 6, கேன் டாமினேட் எனி சிச்சுவேஷன். இப்ப வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னவா இருக்கும்னா ஆல்பா மெயிலும் சிக்மா மெயிலும் எந்த ஒரு விஷயத்தையுமே உடனே டாமினேட் பண்ணிடுவாங்க அப்படின்னு. ஆனா ஆல்பா மெயிலை விட சிக்மா மெயில் எப்பயுமே தனிமையா, அவங்களோட டாமினேஷன் எப்பயுமே தனிமையா ஒரு மாதிரி இருக்கும். எப்படின்னா ஆல்பா மெயில் எப்பயுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருந்து ஒரு
ஒருத்தவங்க நம்ம கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அந்த விஷயத்துக்கு ஏத்த மாதிரி தான் ரியாக்ட் பண்ணி அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி காப்பி பண்ணி தான் ஒரு விஷயத்தை இவங்க செய்யணும்னு நினைப்பாங்க. அதுவே சிக்மா மெயில் எல்லா விஷயத்தையுமே குவைட்டா அப்சர்வ் பண்ணிட்டு அவங்களாவேவும் மத்தவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை புரிஞ்சுக்கிட்டு அதை தீர்க்கிறதுக்கு முடிவெடுப்பாங்க. எப்பயுமே சிக்மா மெயிலுக்குள்ள இந்த கேரக்டர் இருக்கவே இருக்காது. நம்மளேவும் வெளியே கெத்தா காமிச்சுக்கிட்டு இவங்க முன்னாடி தோரணையா இருக்கணும் அப்படின்னு. ஆனா எந்த ஒரு சிச்சுவேஷன்ல கஷ்டமான ஒரு விஷயம் வந்து யாராலையும் எந்த விஷயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலையோ அந்த விஷயத்தை இவங்க மைண்டாலேயே கண்ட்ரோல் பண்ணி இவங்க சக்சஸ் பண்ணி காமிக்கிறதுனால மத்தவங்க முன்னாடி இவங்க ஒரு சூப்பர் மேனா அந்த இடத்துல தெரியுவாங்க. அதுவே எந்த ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சுனாலும் அந்த ப்ராப்ளத்தை அவங்களோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், அவங்களோட ஸ்மார்ட்னஸ், அவங்களோட மைண்டை வச்சு அந்த விஷயத்தை அவங்க ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. எப்பெல்லாம் சிக்மா மெயில் கிட்ட யார் ஒருத்தவங்க இருந்தாலும் அவங்க அவங்ககிட்ட சேலஞ்ச் பண்றதுக்கோ எந்த ஒரு விஷயத்தையுமே இவங்களால முடியாதுன்னு நினைக்கிறதுக்கோ இவங்க இடம் கொடுக்கவே மாட்டாங்க. இதுவே சிக்மா மெயில் மட்டும் அவங்களோட அவங்களோட கெத்தை வெளியே காமிக்கணும்னு நினைச்சாங்கன்னு வைங்க, மத்தவங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டு இவங்கள மாதிரி இருந்தா இருக்கணும்ங்கிற அளவுக்கு அவங்களோட திறமையை வெளிக்காமிப்பாங்க. பாயிண்ட் நம்பர் 5, ஐ டோன்ட் கேர். சிக்மா மெயில் எப்பயுமே மத்தவங்க கிட்ட இருந்து எப்பயுமே தூரமா தான் இருப்பாங்க. சிக்மா மெயில் எப்பயுமே ஒரு லைட் மாதிரி எப்ப ஒருத்தவங்களுக்கு தேவையோ அப்ப மட்டும் தான் அவங்க கூட இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் லைட்டுக்கு எப்படி நைட்டு வேலை இல்லையோ அதே மாதிரி மத்தவங்களுக்கு தேவையில்லைன்னா நம்ம அந்த இடத்துல போயிட்டு பிரகாசிக்க முடியாதுன்னு. இவங்க எப்பயுமே மத்தவங்களுக்கு, சொசைட்டிக்கு, இந்த உலகத்துக்கு எந்த ஒரு நல்லது செய்யறதுக்குமே தயாரா தான் இருப்பாங்க. ஆனாலும் அதை விட அவங்களோட கோல்ல அவங்களோட சக்சஸ்ல தான் ரொம்பவே கவனமா இருப்பாங்க. சிக்மா மெயில் முன்னாடி எந்த ஒரு தேவையில்லாத விஷயம் நடக்கும் போதும் அவங்க ஐ டோன்ட் கேர்ன்ட்டு போயிருவாங்க. அதுவே அவங்க தனியா போயிட்டாங்கன்னா எந்த ஒரு மைண்டுமே, எந்த ஒரு ஓவர் திங்கிங்குமே, எந்த ஒரு விஷயத்தை பத்தியுமே யோசிக்க மாட்டாங்க. அவங்களோட கோல்ல மட்டும் தான் போக்கஸா இருப்பாங்க. எப்பயுமே அவங்க எக்ஸ்ட்ரீம்லி நல்ல ஒரு ஃபீல் எந்த இடத்துல கிடைக்குதோ அந்த இடத்தை மட்டும் தான் செலக்ட் பண்ணி இருப்பாங்க. எந்த ஒரு இடத்துல அவங்கள அவமானப்படுத்துற மாதிரியோ அவங்கள தேவையில்லாம பேசுற மாதிரியோ எந்த ஒரு பேச்சு வந்தாலும் அந்த இடத்துல இருந்து உடனே ரிஜெக்ட் ஆயிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. பாயிண்ட் நம்பர் 4, தி டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங் ஃப்ரம் எனிஒன். சிக்மா மெயில் யாருக்கிட்டையுமே எந்த ஒரு விஷயத்தையுமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சிக்மா மெயிலோட ஃபீலிங்கை நம்ம ஹேட் பண்றதுக்கு ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து தான் அவங்கள நம்ம ஹேட் பண்ணணும். ஏன்னா சிக்மா மெயில் எப்ப வேணா யாரை வேணா விட்டுட்டு போறதுக்கு யோசிக்கவே மாட்டாங்க. ஏன்னா எந்த ஒரு தப்பு வந்துட்டாலும் எப்பயுமே சிக்மா மெயில் பின்னாடி வர்றதை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. ஏன்னா சிக்மா மெயிலுக்குன்னு மத்தவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு தேவையுமே கிடையாது. எதுவுமே வாங்கவும் தேவையில்ல, எதுவுமே கொடுக்கறதுக்கு தேவையில்ல. எந்த ஒரு ஆளா சிக்மா மெயில் முன்னாடி ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு அவங்களோட கெத்த காமிக்கணும்னு நினைச்சாங்கன்னா இவங்க கேரக்டர்ல இருந்து அப்படியே மாறி இவங்க அப்படியே அவங்க கேரக்டர் அந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கணும்னு உடனே அவங்க மைண்ட்ல திங்கிங் வந்து அதுக்கு ஏத்த மாதிரி அவங்கள ஹேண்டில் பண்ணுவாங்க. அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, வர்றதா இருந்தாலும் சரி, போனதா இருந்தாலும் சரி. ஏன்னா எதுவுமே மத்தவங்க கிட்ட இருந்து இவங்களுக்கு தேவையும் கிடையாது, இவங்களும் அவங்க கிட்ட போயிட்டு நிக்க போறதும் கிடையாது. அதே மாதிரி மீனிங்ஃபுல்லான ரிலேஷன்ஷிப்பை சிக்மா மெயில் எப்பயுமே அப்ரிசியேட் தான் பண்ணுவாங்க. சிக்மா மெயில் எப்பயுமே அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்ல செல்ஃபிஷா அண்டர்லைன் பண்ணி அவங்க லைஃபை கொண்டு போறவங்கள தான் எடுத்துக்குவாங்க. ஏன்னா சிக்மா மெயில் எப்பயுமே அவங்களோட ரிலேஷன்ஷிப்ல ஃபேக்கா இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சிக்மா மெயில் எப்பயுமே அவங்களோட அன்பை முழுமையா கொடுக்கணும் தான் விரும்புவாங்க. அதனாலதான் அவங்களோட லைஃப் ஃபுல்ஃபில் ஆகுறதுக்காகத்தான் எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பழகணும் அப்படின்னு யோசிச்சு தான் பழகுவாங்க. கிளைமேக்ஸ்க்குள்ள வந்தாச்சு. பாயிண்ட் நம்பர் 3, எக்ஸ்ட்ரீம்லி கியூரியஸ். எப்பயுமே சிக்மா மெயிலோட கியூரியாசிட்டி எப்படி இருக்கும்னா எந்த ஒரு விஷயம் நம்மளுக்குள்ள இருந்தே ஈஸியா சீக்கிரமா போயிருதோ, ஈஸியா நம்மளால கத்துக்கிற முடியுதோ அந்த விஷயத்துக்குள்ள இவங்க போகவே மாட்டாங்க. எந்த ஒரு டாபிக்லயுமே இவங்க ஒரு புது விஷயத்தை கத்துக்கிறதா இருக்கட்டும், புக் படிக்கிறதா இருக்கட்டும், எல்லா விஷயத்தையுமே நல்லா கவனிச்சு கத்துக்கிட்டதுக்கு அப்புறமும் நாலேஜ் அவங்களுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமும் கியூரியாசிட்டியா இவங்க நம்பவே மாட்டாங்க. இவங்களுக்குள்ள எந்த ஒரு விஷயத்தை எடுத்ததுக்கு அப்புறமும் அவங்க ஃபுல்லா கத்துக்கிட்டு அந்த விஷயத்தை அவங்க ஆக்டிவா எடுத்து பண்ணிக்கிட்டே இருக்கிறத மட்டும் தான் இவங்க நம்புவாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா எந்த ஒரு ஆளா இருந்தாலும் அவங்க அந்த விஷயத்தை பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடியேவும் அவங்களாவும் ஒரு கியூரியாசிட்டி பண்ணிக்கிட்டு ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சிருக்கவும் செய்யாது, இவங்க கத்துக்கிறவும் மாட்டாங்க. இத பத்தி அவங்க ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டு இப்படி அப்படின்னு அவங்களா இமேஜினேஷன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா சிக்மா மெயில் அப்படி இல்லாம எதையுமே மைண்ட்ல எடுத்துக்கிறாம அவங்களோட ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்றதுல தான் கான்சென்ட்ரேஷனா இருப்பாங்க. இது ஏன்
அவங்களுக்குள்ள வருதுன்னா அவங்களோட லைஃப், அவங்களோட போக்கஸ், அவங்களோட கோலை, அவங்களோட ட்ரீம் அச்சீவ் பண்றதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா அவங்களோட டைம்னு அவங்களுக்கு தெரியும். சோ கியூரியாசிட்டி படி அவங்க வாழ்ந்தாங்கன்னா கண்டிப்பா எந்த ஒரு விஷயத்தையுமே அச்சீவ் பண்ண முடியாது. சோ நம்ம வந்து பிராக்டிகலா நம்ம என்ன பண்ணணும்னு தான் பார்க்கணும் தான் பார்ப்பாங்களே தவிர இவங்களா இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டு இது இப்படி அப்படின்னு அவங்களா ஒரு கிரியேட்டிவிட்டிய மனசுக்குள்ள கொண்டு வர மாட்டாங்க. பாயிண்ட் நம்பர் 2, வெரி காம்படிட்டிவ். சிக்மா மெயில் எப்பயுமே மத்தவங்க கிட்ட காம்படிட்டிவா இருக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க. அதுக்கு ஆப்போசிட்டா அவங்களேவும் அவங்க ஏற்கனவே பண்ண விஷயத்துல இருந்து கத்துக்கிட்டு எந்த விஷயத்த நம்ம தப்பு பண்ணோம், எந்த விஷயத்துல கரெக்டா பண்ணோம், நம்மளே எப்படி ஜெயிக்கிறதுங்கிறதுல தான் அவங்களேவும் காம்படிட்டிவா எடுத்துக்கிட்டு தான் எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் மத்தவங்க லைஃப்ல இருந்து நம்ம லைஃபும் அவங்க லைஃபும் ஒத்துக்கிறாது. அவங்க லைஃப் வேற, நம்ம லைஃப் வேற. 1000 பேர் முன்னாடி போயிட்டு நம்ம ஒருத்தவங்களை கம்பேர் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருந்தோம்னா நம்மளால 1% கூட வேலை போக முடியாதுன்னு இந்த மைண்ட் செட்னால தான் மத்தவங்களை இவங்க கம்பேர் பண்ணவே மாட்டாங்க. அதனாலதான் அவங்களாவும் பெட்டரா எப்படி மாத்திக்கிறதுன்னு அவங்களேவும் காம்படிட்டிவா எடுத்துக்கிட்டு அவங்களேவும் ஒவ்வொரு நாளும் ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க. எப்பயுமே அவங்களோட சக்சஸ், அவங்களோட இண்டிபெண்டா, அவங்களோட போக்கஸா, அவங்களோட ஒர்க்ல மட்டும் தான் இருக்கணும்னு நினைப்பாங்க. எப்பயுமே சிக்மா மெயில் ஒரு கோல் மட்டும் வச்சுட்டாங்கன்னா ஸ்பெசிபிக்கா ஒரு விஷயத்தை இந்த விஷயத்தை நம்ம கண்டிப்பா பண்ணணும்னு முடிவு மட்டும் பண்ணிட்டாங்கன்னு வைங்க, அதுல அவங்க வெறித்தனமா போக்கஸா இறங்கி பண்ணி முடிக்கிற வரைக்கும் அவங்க மைண்ட் அளவுலயும் அவங்க டிசிப்ளின்ல இருந்தும் ஒரு நிமிஷம் கூட அவங்க வெளியே வரவே மாட்டாங்க. சோ சிக்மா மெயில் மத்தவங்க காம்படிட்டிவா எடுத்துக்கிறாம இவங்களையும் காம்படிட்டிவா எடுத்து பண்றதுனால மத்தவங்க அச்சீவ் பண்ணாத விஷயத்தை கூட இவங்களால ஷார்ட் அண்ட் டயத்துல ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். சோ இதனாலேயேவும் மத்தவங்க இவங்க கிட்ட சிக்மா மெயில் கிட்ட எப்பயுமே சேலஞ்ச் பண்றதுக்கு ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு தான் சேலஞ்ச் பண்ண வேண்டியதா இருக்கும். பாயிண்ட் நம்பர் 1 ரொம்பவே முக்கியமான பாயிண்ட், ரொம்பவே கவனமா கவனிங்க. They don't allow anyone to ruin their peace. சிக்மா மெயில் எப்பயுமே அவங்க மைண்ட் டிஸ்டர்ப் ஆக விடவே மாட்டாங்க. சிக்மா மெயில பாத்தீங்கன்னா எந்த ஒரு குரூப்லயுமே எப்பயுமே ப்ரொடக்டிவா இருக்க மாட்டாங்க. எப்பயுமே அவங்க தனியா தான் இருப்பாங்க. ஏன்னா இவங்க மத்தவங்க கிட்ட பேசும்போதும் மத்தவங்க இவங்க கிட்ட பேசும்போதும் இவங்களோட ரெஸ்பான்ஸை குறைக்கிற மாதிரி ஒரு சின்னதா இவங்கள மைண்ட டைவர்ட் பண்ற மாதிரி பேசிட்டா கூட இவங்களால தாங்க முடியாது. சிக்மா மெயில் தனியா இருக்கிறதுனால லேசினஸ் ஆயிருவாங்க, ஓவர் திங்கிங் பண்ணுவாங்க, அவங்க லைஃப் வந்து வேஸ்டா போயிரும்ங்கிறது இல்லவே இல்ல. இதுக்கு ஆப்போசிட்டா இதனாலேயவும் தனியா இருக்கிறதுனாலேயவும் அவங்க ரொம்பவே ப்ரொடக்டிவிட்டியா மாறிடுவாங்க. சிக்மா மெயில் எப்பயுமே இப்படித்தான் இருப்பாங்க. அவங்களோட ஒர்க்க, அவங்களோட தனி ஸ்கில்ல, அவங்களோட டேலண்ட எப்படி வளர்த்துக்கிறதுங்கிறதுல ரொம்பவே டைம் ஸ்பெண்ட் பண்றதுனால இவங்களுக்கு தனிமையா இருக்கிறதுனாலே தான் இவங்களுக்கு எல்லா சக்சஸுமே இமீடியட்டா கிடைக்கும். அப்பதான் அவங்களால அவங்க கோலை அச்சீவும் பண்ண முடியும். ஆனாலும் எப்ப ஒருத்தவங்க இவங்களோட லைஃப்ல அவங்களோட ப்ரிஃபரன்ஸ்ல எப்ப அவங்களுக்கு சவாலா ஏதாவது ஒரு விஷயத்த பேசணும்னு ஆரம்பிக்கிறாங்களோ அந்த விஷயத்த அவங்களுக்கு செஞ்சு காமிக்கிறதா இருக்கட்டும், அவங்கள ரிஜெக்ட் பண்ணி விடுறதா இருக்கட்டும், ஒரு நிமிஷம் கூட இவங்க யோசிக்க மாட்டாங்க. சிக்மா மெயில் இவங்கள மட்டும் கூடவே வச்சுக்கிறவே மாட்டாங்க. இவங்களோட மைண்ட, இவங்களோட பீஸ்ஃபுல்லான மைண்ட யாரு டைவர்ட் பண்ணணும்னு நினைக்காங்களோ அவங்கள இவங்க கூடவே வச்சுக்கிறவே மாட்டாங்க. சோ இதனாலதான் சிக்மா மெயில் இந்த இடத்துலயும் இருக்காங்க. சிக்மா மெயில் பாக்குறதுக்கு ரொம்பவே அமைதியா இருந்தாலும் இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய டேஞ்சரஸான முகமே இதான். சோ சிக்மா மெயிலா மாறணும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா இந்த விஷயத்த எல்லாத்தையுமே நீங்க கீப் அப் பண்ணுங்க. வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ காட்ட நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஆன் தி வே நெக்ஸ்ட் வீடியோ வந்துகிட்டே இருக்கு, அதை பார்க்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. அது வரைக்கும் விடைபெற மனசே இல்ல, பட் விடைபெற வேண்டிய நேரம் வந்துருச்சு. சோ விடைபெற மனசே இல்லாம விடைபெற நான் உங்க SS. டாடா பை பை, see you. வந்தே மாதரம், ஜெய் ஹிந்த்.